அபீ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கரஅ சூரத்துல் கௌஃப் கமா உன்சிலத் கானத் லஹு நூரா யௌமல் கியாமா மின் மகாமிஹி இலல் மக்கத்த வமன் கரஅ அஷ்ர ஆயா மின் ஆখিরিஹா சும்ம ஹரஜத் தஜ்ஜால் லம் யுஸல்லத்து அலைஹி. சூரத்துல் கௌஃபை அது இறக்கப்பட்டது போன்று எழுத்துக்களை சரியாக உச்சரித்து எவர் ஓதுகிறாரோ அவருக்காக கியாமத்து நாளன்று இந்த சூரா அவர் இருக்கும் இடத்திலிருந்து மக்கா முஹர்ரமா வரை ஒளிமையாகிவிடும். யார் இந்த சூராவின் கடைசி 10 ஆயத்துக்களை ஓதுகிறாரோ பிறகு தஜ்ஜால் வந்துவிட்டால் தஜ்ஜால் இவர் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யனாமு ஹத்தா யக்ரா அலிஃப் லாம் மீம் தன்சீல் வ தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். ஹஜரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் 21ஆம் ஜுஸில் இருக்கும் அலிஃப் லாம் மீம் சஜிதா சூராவையும் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் சூராவையும் ஓதாமல் ஒரு நாளும் தூங்க மாட்டார்கள் என்று அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தாலாவின் பொருத்தத்தை நாடி எவரேனும் இரவில் சூரா யாசீனை ஓதினால் அவர் பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாக்கியாவை ஓதி வருபவருக்கு வறுமை வராது என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். புனித குர்ஆனின் 30 ஆயத்துக்களை கொண்ட சூரா ஒன்று உள்ளது. அது தன்னை ஓதி வருவோருக்காக அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் வரை அல்லாஹ்விடம் பரிந்து பேசிக்கொண்டிருக்கும் அந்த சூரா தபாரக்கல்லதி என்று நபியாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال العرب بعد أصحاب النبي صلى الله عليه وسلم خياه على قبره وهو لا يحسب أنه قبره فإذا فيه قبره إنسان يقرأ سورة الملك حتى ختمها. ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபிகளில் ஒருவர் ஒரு கபரின் மீது கூடாரம் அமைத்தார். அவருக்கு அங்கு கபர் இருப்பது தெரியாது. திடீரென அந்த இடத்தில் ஒருவர் சூரா தபாரக்கல்லதியை ஓதுவதை கேட்டார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் ஓரிடத்தில் கூடாரம் அமைத்து தங்கியிருந்தேன், அவ்விடத்தில் கபர் இருப்பது எனக்கு தெரியாது. திடீரென அங்கு ஒருவர் தபாரக்கல்லதி சூராவை கடைசி வர ஓத கேட்டேன் என்று சொன்னார். இந்த சூரா அல்லாஹ் தாலாவின் வேதனையில் இருந்து தடுக்கக்கூடியது, மேலும் கபரின் வேதனையிலிருந்து விடுதலை தரக்கூடியதாகும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.